இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை அதுவும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜை வச்சு ரெடி பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜோட பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணி எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு உங்கள்ட்ட க்ரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் நான் கொடுத்துருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பேக்ரவுண்ட் ரிமூவர் ஹெச்டி அப்படிங்க சர்ச் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் இமேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ எல்லா வீடியோலையும் இந்த வெப்சைட்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு ஈஸியாக முடிஞ்சு. இதுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன, நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்போர்ட் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு சாங்கு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3D எஃபெக்ட்டு, அது போக இந்த தமிழ் டெக்ஸ்ட்டு இது மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் சாங்கை தனியாக தான் ஆட் பண்ணணும். நான் ஏன் சாங்கோட கொடுக்கலைன்னா அலைட் மோஷனில் பார்த்தீங்கன்னா 5 MBக்கு உள்ளே இருந்தால் தான் நம்மளால் ஃப்ரீயாக எடிட் பண்ண முடியும். இந்த சாங்கை நான் ஆட் பண்ணால் அது 5 MBக்கு மேலே போச்சு. ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், சாங்கை டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு சாங்கோட வீடியோவை டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி சாங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சாங்கோட லேயரோட ஸ்டார்டிங் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு இந்த மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் நான் கொடுத்துருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் எடிட் பண்ண வீடியோவை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து சாங்கை மட்டும் நம்ம தனியாக பிரிக்க போகிறோம். அதே எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ டச் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணால் இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டாலே உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த சாங் கிடச்சிரும். இப்போ சாங்கு கிடச்சிருச்சு. நாம் எடிட் பண்ண போகிற இமேஜை நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இதில் அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் டெக்ஸ்ட் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஃபாண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு 300க்கு மேலே தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்தா நான் இந்த வீடியோ போடலாமா வேணாமான்றது முடிவு பண்ண முடியும். ஸோ மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபாண்டை நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ், அதாவது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் ஒரு இமேஜ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜ் இதில் செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போஸ் ஏரியா அப்படின்ற கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த இதை ஆட் பண்ணி ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர போயிட்டு இந்த 2வது இருக்க கொடுத்து வீடியோட லாஸ்ட் வர இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம 3D ஆப்ஷனை ஆன் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து தான் இதில் நமக்கு தேவையான மாதிரி அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியுதான்னு கொஞ்சமாக நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தெரியுதா, தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த இமேஜில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது டைல்ஸ் எஃபெக்ட் தான். ஸோ ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போய்ட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றல போயிட்டு இந்த மாதிரி இருக்க சர்ச் போல் டைல்ஸ்ன்னு சர்ச் பண்ணி இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு இல்லை கீழே பார்த்தீங்கன்னா அந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ இந்த இமேஜை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே, அதாவது இந்த லிரிக்ஸுக்கெல்லாம் கீழே கொண்டு லாஸ்ட்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகுதா, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி சும்மா கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த லிரிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த லிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜுக்கு மேலே இருக்குது. அதை நம்மளோட இமேஜுக்கு பேக்கில் கொண்டுட்டு போனோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இப்போ இந்த இமேஜை ஜஸ்ட் ஒரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். அதாவது அந்த டூப்ளிகேட் லேயரை டச் பண்ணி இந்த 2வது இருக்க டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் ஆயிரும். டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இதோட ஸ்டார்டிங் இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 லேயர் இருக்கா, அதில் இருக்க லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் டாப்பில் கொண்டு அந்த 3D ஆப்ஷனுக்கு டாப்பில் கொண்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம இந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த PNG ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ அந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த PNG இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக இதில் இமேஜ் சேஞ்ச் ஆகிடும். ரெண்டுமே ஒரே இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் இனியும் மூவ் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மூவ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டாக நமக்கு மாறுறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி மாறும்போது ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நமக்கு மறையுதா, அதை என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி அப்படியே சும்மா கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் நமக்கு எந்த இடத்துல இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மூவ்
மூவ் பண்ணி ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ என்னோட சட்டை அந்த வேட்டி கலர் வந்து ஒயிட்டு அங்கிட்டு எல்லோ இருக்கா. ஸோ அதனால் நான் அந்த டெக்ஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒயிட்டு எல்லோ சேர்ந்த மாதிரியே வந்து கலர் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன சட்டை கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட சட்டை ரெட் கலர்னா இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த ரெட் கலரை செலக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக நம்ம மேக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.